வானத்தில் சூறையிட மாசியில் தேரோடு ஓடி வருகிறார். அங்கஜ கண்ணியா என் அங்கால பரமேஸ்வரி மேல்மலையில் ஓர் எல்லையில் ஓடி வருகிறார். மச்சா போடாம கட்டி அக்கா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. போதும் போதும். யாருமே தெரியவில்லையே. கருத்த மேனி, கொழுத்த உருவம், கனத்த தொடை, திரண்ட மார்கபம், வாரை பற்கள், கோழி கண்கள், ஒரு கையில் இட்டி, ஒரு கையில் இது சோளம். சடமுடி தரித்த யாரடி நீ? யாரடி நீ? இங்கு வந்தவள் யாரடி நீ? வந்தவள் யாரடி நீ? மாயவன் தங்கையடா மா காளி தேவியடா அழியாத சூழல்கள் அழிக்க வந்த நீலியடா மாயவன் தங்கையடா மா காளி தேவியடா. அந்த பரமனின் இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிவற்றோனி எனது பதியாகிய சிவபெருமான் நினைத்து எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினாய்? எனக்கு அறிவே இருக்க கூடாது. பெண்களை பற்றி கவலையே கிடையாது எனக்கு. அதனால் தான் இந்த அகோர உருவம் எடுத்து வந்திருக்கின்றேன் முன்னே கொள்வதற்காக. பார்த்து பயந்து ஓடுகிறார். ஒரு கொட்டை சிரிக்கவே என்னடா பண்ண முடியும்? முடிதா ஓதி பாரு. அது நில்லடி முந்தனை நிம்மட வைக்கிறேன். எதிர்த்து நில்லடி. அடி நில்லடி. அம்மா தாயே, கடல் கண்ட சூரனை வதம் செய்து சிவனிடத்திலே எந்த ஒரு ஆடவராலும் அழிவென்பதே இருக்கக்கூடாது என்ற வரத்தை பெற்றவன். ஆகையால் என்னால் கொள்ள முடியாத அவனை பெண்ணாக பாவித்து முன்னாடி தள்ளி கொஞ்சம் பின்னாடி தள்ளி அப்புறம் தடுக்கிறேன். தள்ளி தள்ளி அதுக்கு நேர கல்லு வை. தட்டு கீழே இருக்கு.
சேருக்கு முன்னாடி சிவக்கணுமா லிங்கி வைக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தள்ளி போடு, கொஞ்சம் வழியாக போடணும் அப்படிமா. ஒன்று தள்ளுண்ணா தள்ளுண்ணா. எல்லாமே தருவணும், அப்படி தள்ளுண்ணா அப்படி தள்ளுண்ணா. இல்லை இல்லை லிங்கம் பன்னீர் பால் அம்மா மகனே, தன் தாயும் பத்தினியாக இருந்தார், நாங்கள் 7 பேரும் பத்தினியாக இருந்தார். அந்த கடல் கண்ட சூரன் சொல்றேன், கரப்படாத முன்னே நாங்க கைகளாக போக வேண்டும் என்று வரத்தை பெற்றிருக்கிறார்கள். இதுவரையிலும் இந்த கன்னிகள் குழந்தைகள், அதனால் இந்த கன்னிகளுக்கு பால் பூஜையானது நடைபெற்றது. பேசி முடிக்கிறவங்க முடிங்க, நாங்க அப்புறம் பேசுறோம். ஆகையால் இல்ல போனா போடு, இல்ல எந்த பாடு இதோ கல்லாக இருக்கக்கூடிய பால் பூஜை. அண்ணா துணி எடுத்துனா புடவை துணி எடுத்துனுவா. அண்ணா மேல ஒரு 4 பேர் வாங்கண்ணா. அம்மன் அம்மனை பிடிங்க, அம்மனை பிடிங்க, சேர உசார பிடிங்க. இதோ கல்லாக இருக்கக்கூடிய கன்னிகள் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்றார். இதுவரையிலும் குழந்தைகளாக இருந்த அவர்களுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. அவர்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் உதிரமானது திணிக்க வேண்டும். ஆகையால் அம்மா சந்தி ஓட ஓசன் உருப்பறுக்க உதரத்திலே காவாக கொண்டு ஆடுவதை பலியாக ஏற்கின்ற நீ மாறியாக தண்டு மாறியாக அவதாரம் செய்யும் பொழுது இந்த மக்களிடம் பலிகளை உனக்கு தரை கட்டி உன் பிள்ளைகளாக வழங்கக்கூடிய இந்த கன்னிகளுக்கு உயிர் கொடுக்க இன்று முதல் இந்த கன்னிகளுக்கு ரத்தத்தால் உதிரத்தால் அபிஷேகம் நடைபெறும். அம்மா தாயே கன்னிகளா, உங்களுக்கு கை கட்டி உட்காரமா. காவு நல்ல காவு வருவோதம்மா. புரியுதா புரியுதா? காவு நல்ல காவு வருவோதம்மா. அடிப்பட்டவனே வருவோப்பர் அம்மா காவு வருவோதம்மா. டப்பா டப்பா டப்பா
கல்லுக்கு நடுவில் வேணாம், கல்லுக்கு நடுவில் வேணாம். ஆமா நீ அண்ணன் தள்ளி உட்காரு. அம்மா அண்ணன் உட்காருமா, பாப்பா அண்ணன் உட்காரு, அண்ணன் தள்ளி உட்காரு. தாயே தண்ணி தெரியா? தண்ணி தெளிப்பா. மேல தெரியணும், கல்லுவ மேல தெரியணும். அம்மா இந்த ரத்தவாளை வீசுகின்ற கன்னிகளுக்கு பிறக்கின்ற பொழுது நதிக்கடலிலே பார்க்கடலிலே நீராடிய கன்னிகள், ஜலத்திலே நீராடிய கன்னிகளை, கல்லாக இருக்கக்கூடிய இந்த கன்னிகளை மணி முடி போடு, சூளத்தை கையில கொடு, நீ வச்சிருந்தா தாயே பார்வதா மகனே, உயிரற்ற கல்லாக இருந்த இந்த கன்னிகளுக்கு மீண்டும் நீ உயிர் கொடுத்ததா? இன்று முதல் கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா கன்னிகா பரமேஸ்வரி இந்த ஏழ்வரும் சப்த மாதர்கள் அருள் பெற்று விளங்கிய இவர்கள் இன்று முதல் அம்மன் அருளால் சப்த கன்னியம்மன் சப்த கன்னியம்மன். இந்த கன்னியம்மன் ஆலயம் எங்கு அமைய வேண்டுமா தாயே? இவர்கள் பார்க்கடல் நீர் எடுப்பதற்காக ஜலத்திலே நீராடியவர்கள் ஆகையால் இந்த கன்னிகள் எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆலயமாக அமைய வேண்டும். இவர்கள் குழந்தையாக பிறந்து அந்தரத்திலே ஆகாயத்திலே ஆகாய கன்னியாக சுற்றி வரக்கூடியவர்கள் ஆகையால் கன்னி கோவில் அமைகின்ற இடத்திலே மேல் கூரையானது போடவே கூடாது, ஆகாயத்தை நோக்கி இருக்க வேண்டும் கன்னியம்மன் ஆலயங்களில். சரி, இவர்கள் ஏறி செல்வதற்காக 7 வேங்கைகளை படைத்திருக்கிறார். இவர்கள் ஏறுவதற்காக இந்த வேங்கைகள் இவருக்கு எதிர்புறமாக வேங்கை அம்மன்களாகவே அவதாரம் செய்வார்கள். சரி, கன்னியம்மன் ஆலயங்களிலே குதிரையானது நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த குதிரை எப்படி வந்தது? கல்லாக இருக்கக்கூடிய தங்கங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அக்னி வீரன், ஐயனாரப்பன், வீரபத்திரன், மலையாள வீரன் இப்பேற்பட்டவர்கள் தங்கைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக குதிரைப்படை, யானைப்படை, சேனைகளோடு வந்தார்கள். கடல் கண்டா சூரன் தன் மந்திரத்தால் அதையெல்லாம் கல்லாக போக வேண்டும் என்று சபித்திருக்கிறான். அந்த கல்லாக இருப்பதுதான் இன்றும் நம் நடைமுறையில் கன்னிக்கோவில் இருக்கும் இடத்துகளில் குதிரைகள் கல்லாக நிறுத்தப்படுகிறது. சரி, இந்த அம்மனுக்கு கரக உற்சவம். இந்த கரக உற்சவத்தின் பொழுது இந்த அம்மன் எதற்காக தரிசனம் செய்கிறார்கள் என்றால், இவர்கள் குழந்தைகள், முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கொடுப்பதற்காக அவதாரம் செய்திருக்கிறார்கள். இரத்த வாடை பற்றி இவர்களுக்கு பால் அபிஷேகமும், அந்த சிவபெருமானுக்கு முனீஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 7 கன்னிகள் கரத்தாலே பாரிஜாத மலரையும் பார்க்கடல் நீரையும் கொண்டு வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதே போன்று குழந்தை இல்லாதவர்கள் முன்னாடி வாங்க. இப்பொழுது அம்மா நைட்டிலாம் யாரும் இந்த நல்ல நேரத்திலே அம்மா
இந்த கும்பாபிஷேகம் செய்யற தண்ணிய நம்ம நான் சொல்றது கேளுங்கம்மா, அப்புறம் கலகலன்னு பேசுறேன். கும்பாபிஷேகம் செய்யற தண்ணிய நமது இல்லத்திலும் தனது கழனியிலும் தெளிக்கலாம். எதற்காக? யாவல் பில்லி சூனியங்கள் அகல வேண்டும் என்றால் இந்த கும்பாபிஷேக நீர் எடுத்து செலுத்தலாம். அடுத்ததாக இந்த கும்பாபிஷேகம் முடிந்தவுடனே 7 கன்னிகள் மடியிலே நம்ம கிராமத்தின் சார்பாக காப்பு அரிசி கட்டுவார்கள். அந்த காப்பு அரிசி பெற்று சென்று இந்த கலசத்தையும் பெற்று சென்று உயிர் உள்ள எலுமிச்சம் கனியானது கொடுப்பார்கள். நான் கேக்குறேன், நான் பேசுறது கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அந்த காப்பு அரிசியும் எலுமிச்சங்கனியும் காட்டன் துணியில கட்ட வேண்டும். காட்டன் துணியில கட்டி நம்ம வீட்டு முதல்ல இறந்தவர்கள் பூவாடக்காரிகளை நினைக்க வேண்டும். இரண்டாவதாக நம் வீட்டு குல தெய்வத்தை நினைக்க வேண்டும். அடுத்ததாக நம் கிராமத்தில் இருக்கும் கிராம தேவதையை நினைக்க வேண்டும். பிறகு நம் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த கன்னியம்மனை நினைத்து அருள்பாலித்திருக்கும் முனீஸ்வரையும் நினைத்து அந்த கனியும் காப்பு அரிசியும் பூஜை செய்து யார் யாருக்கு எந்த நாளில மாதம் யார் யாருக்கு எந்த நாளிலே மாதவிடாய் முடிகிறதோ நம்ம கேட்டுக்கோம். குறிப்பா மாதவிடாய் முடிந்து 7வது நாள், மாதவிடாய் முடிந்து 7வது நாள் அப்பொழுதுதான் நம் கர்ப்பப்பை வாயானது திறக்கும். அந்த 7வது நாள் அன்று, அந்த 7வது நாள் அன்று சூரியன் உதைவதற்கு முன்பாக காலை 4 மணிக்கு எழுந்துக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நமது வீட்டை சுத்தம் செய்து பஞ்சதீப எண்ணெயால் விளக்கேற்றி நாங்கள் கொடுத்திருக்கிற அரிசியுடன் அரிசி சேர்த்து உப்பும் போடக்கூடாது, சர்க்கரையும் போடக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய சாப்பாட்டில் உப்பும் போடக்கூடாது, சர்க்கரையும் போடக்கூடாது. அதே போல் கேஸில் வச்சு பொங்கக்கூடாது. அடுப்பில் வச்சு பொங்கி நடு வீட்டில் வெறும் தரையில் அந்த சாதத்தை போட்டு கொடுக்கின்ற எலுமிச்சம்பழம் நிறம் மாறாமல் இருக்கும். அப்படி நிறம் மாறுகிறது என்றால் உங்கள் வீட்டிலே யாவல் பில்லி சூனியங்கள் செய்வினை கோளாறுகள் உள்ளது என்று அர்த்தம். குலதெய்வமானது வீட்டில் இல்லை அப்படி என்று புரிந்து கொள்ளலாம். அப்படி உள்ள பழத்தை நீங்கள் அந்த சாதத்தின் மீது வைத்து தீபம் ஏற்றி மனதார முதலில் கண் திறந்து அந்த தீபத்தை பார்க்க வேண்டும். உண்மையாக பார்ப்பதற்கு தீபத்தின் நடுவே உங்கள் வீட்டில் இறந்து போன பூவாடக்காரர்கள் கொய்தா கொய்தா அந்த தீபத்திலே காட்சி கொடுப்பார்கள். அவர்களோடு நீ பேச வேண்டும். நாம் சன்னதி வளர தமக்கு பிறகு பெயர் சொல்ல ஒரு குழந்தை வேண்டும் என்று கண்ணீர் மல்க கண்ணீர் விட்டு அந்த தீபத்துடன் பேசும் பொழுது ஒருவர் இல்லை என்றாலும் ஒருவர் வாக்கால் குழந்தை இல்லாதவருக்கு சத்தியமாக குழந்தை பிறகு கொய்தா. அதுபோல திருமண தடை உள்ளவர்கள் காப்பரிசியும் மாங்கல்யம் கையில் தருவார்கள். அதை முடியிட்டு உங்கள் குலதெய்வம் ஆலயத்திலே தொட்டிலாக கட்டிவிட்டு வர வேண்டும். 2 முடியிட்டு இந்த அரிசியுடன் அரிசி சேர்த்து பொங்கி மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சாப்பிடலாம். இந்த கும்பாபிஷேக நீரை கொண்டு சென்று தம் இல்லத்திலும் கழனியிலும் வீட்டிலும் ஆடு மாடுகளுக்கும் தெளிக்கலாம். புரிஞ்சுதா? இப்பொழுது கிராமத்தின் சார்பாக இதோ கன்னிகளாக இருந்தவர்களுக்கு இதோ கும்பாபிஷேகம். என்னமா கையெடுத்து வணங்கிட்டு எல்லாம் ஓம் மதுராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே சக்தி உமையவளே சங்கரி நாயகியே
ஆபத்தில் காப்பவளே எங்கள் குலவல்லினி ஏகாந்த ரூபினி தட்சனின் மகளே தாட்சாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே இந்த அழகான மாளிகைப்பட்டு கிராமத்திலே புகழோடு வீட்டிருக்கும் என் அன்னைகளே ஏழு கன்னிகளே வைதா வைதா தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்தி பிரச்சோதயாது. இது 7 கன்னிகள் அந்த சிவபெருமான் முனீஸ்வரனுக்கு அருள் பாலிக்க செய்கின்றார்கள். மகா கும்பாபிஷேகம். ஓம் தற்புருஷாய வித்மகே மகாதேவதாய தீமகி தன்னோ ஈசா ருத்ரா பிரச்சோதயாது. ஓம் தற்புருஷாய வித்மகே சிவபத்தினியாய தீமகி தன்னோ சப்தமாதா பிரச்சோதயாது. அம்மா சந்தன மல்லிகை தோழி காலையிலே அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி. சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டு இந்த உலகையாலும் காலிக்கு தீர்க்க வேண்டாமா ஆகி மகமாகி மண்ணும் வரம் யாவோ நீ எனக்கு சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டு தாயினி கண்வாளர் காலையில் அம்மா தாயே தாயே உலகையாலும் காலைக்கு செல்ல பிள்ளை நான் இருக்கிறேன் வேண்டாமா ஆகி மகமாகி ஓரும் வரம் யாவோ நீ எனக்கு தந்து விடு. அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி. பாம்பே தலையணியா வேப்பிலையே பஞ்சிமத்த பாம்பே தலையணியா வேப்பிலையே பஞ்சிமத்த இந்த உலகையாலும் காலிக்கு செல்ல பிள்ளை நான் இருக்கிறேன் குறைய தீர்க்க வேண்டாமா ஆகி மகமாகி இருந்து விடு கோரும் வரம் யாவோ நீ எனக்கு தந்து விடு. சந்தன மல்லி
சக்தி போட்டி அக்னி பல்வாளர் தானே அம்மா தண்ணி நீர் மேல செலுத்திக்கணும் தீபாத்திர பண்ணிக்கணும் காணிக்க சண்டை போடாத இதோ நமது கிராமத்தின் விழா குழு சார்பாக இது அம்மானுக்கு மடிக்காணிக்கையாக காப்புரிமை. ஓம் சக்தி ஓம் சக்தி இப்பொழுது ஒருத்தர வாங்க மண்டியிடு. ஏய் சுப்ரையா, சுராயமா கொடுத்துருப்போம். ஒருத்தர் வாங்கம்மா. இருமா அதுக்கு தானே கேட்கணும். அண்ணா கலசத்தை அவங்ககிட்ட கொடுத்துடலாமா? அந்த 7 பேரை மட்டும் முன்னாடி வர சொல்லுங்க. அந்த 7 பேரை மட்டும் முன்னாடி வர சொல்லுங்கம்மா. அந்த 7 பேரை மட்டும் போட மக்கள். அந்த 7 பேர் மட்டும் இல்லைங்க. செல்லு எதுனா இருந்தா ஒத்துருங்க. செல்லுல இருந்தா ஒத்துருங்க. செல்லு பரிசு எடுத்துருங்க. அம்மா உங்களால முடிந்த காணிக்கை அம்மன் மடியில செலுத்தலாம். உங்களால முடிந்த காணிக்கையை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி காலை வேளையிலே அம்மன் தரிசனம் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா அந்த 7 பேர் மட்டும் உட்காருமா. முதல்ல கலசம் வாங்குறவங்க அந்த 7 பேர் மட்டும் உட்காருங்க. அண்ணா நீங்க தானே அண்ணா சொல்லணும். அண்ணா நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நீங்க தான் சொல்லணும். முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? அவரோட தண்ணி ஊட்டியா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ரெண்டு பேரும் வாங்க. தீபாத்திர பொட்டு வச்சுக்க. தீபாத்திர பொட்டு வச்சுக்கீங்க. பொட்டு வச்சுக்கீங்க. தேவையான விடாதா சாமியா? அம்மா அங்கே கல்லை தொட்டு கொண்டு விட வாங்க. கல்லை தொட்டு கொண்டு விட வாங்க. சுப்ரமணியம் உங்க காசு தேவை. காணிக்கை செலுத்திட்டீங்களா அம்மாக்கு? எடுத்து அம்மா கையில் கூட தண்ணி முண்டு வரல வச்சு மணியில் போடு. ரெண்டு பேரும் சேர்த்து பிடிப்பா. கலசத்தை 2 பேர் சேர்த்து பிடி. 2 பேர் சேர்த்து பிடி. கீழே பிடிப்பா. அங்க பிடிப்பா. துணியை பிடிப்பா. அது பிடிப்பா. அப்படி மணியில் வச்சுக்கோ. அப்படி மணியில் மாத சாரி போங்க. திரும்பி போகாது அப்படி பிடி போடு. ஐயா உங்களால முடிந்த காணிக்கையை அம்மனுக்கு செலுத்துங்க. மடியை காட்டுங்க. மடி தாந்து காட்டினா தானே. ஓம் சக்தி
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்பின் வடிவே ஓம் சக்தி அம்மா ஆதி சக்தியே ஓம் சக்தி இந்த அகிலத்தை படைத்தாய் ஓம் சக்தி எங்கள் அன்ன பூரணி ஓம் சக்தி பூரணி ஓம் சக்தி அம்மா அழுக்கு இனியே ஓம் சக்தி அம்மா இந்த உலகத்தை படைத்தாய் ஓம் சக்தி அம்மா உமா மகேஸ்வரி ஓம் சக்தி அம்மா ஓவினை அழிப்பாய் ஓம் சக்தி அந்த ஈசனின் மகளே ஓம் சக்தி அம்மா எல்லா தெய்வமே ஓம் சக்தி அம்மா சுவை மருந்தே ஓம் சக்தி அம்மா இன்னலை தீர்ப்பாய் ஓம் சக்தி அடிக்காலிலே சொல்லிய ஓம் சக்தி அடிக்காலிலே சொல்லிய ஓம் சக்தி அடி கபாலத்தை கொண்டவனே ஓம் சக்தி அடவல்லால பட்டினமா ஓம் சக்தி ஆதி கொண்ட எட்டவலாம் ஓம் சக்தி நாயனோ தேசத்தில் ஓம் சக்தி அம்மா தங்கினாய் இரவு ஓம் சக்தி தாயே பாலாட்டு கரைதலிலே பத்திரியே நீ அமர்ந்து ஆடி வெள்ளிக்கிழமையிலே அம்மா அழகாக வருபவனே அம்மா அந்த வயலூர் பக்கத்திலே எங்க மனப்பாக்கம் ஹலோ இதோ அம்மா கத்தா இந்த கன்னிகளாக அமர்ந்த குழந்தைகளை
அவங்க அப்பா அம்மா இருந்தா கேளுங்கம்மா. இந்த கன்னிகளாக அமர்ந்த குழந்தைகளை நாடகம் நல்லா இருக்குதா? இது நான் சொல்றது கேளுங்க. வீட்டுக்கு திரும்பும்போது வேலுமுருகன் வீட்டுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்து கலெக்டிவ் நாடகம் உள்ள எடுத்து போய் பூஜை அறையில உட்கார வச்சு தீபார்த்தனை செய்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மாலை ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சாமி ரூம்ல போடுங்க. உடனே கை கால் முடியெல்லாம் கழுவி உள்ள எடுத்து போவாதீங்க. ஆரத்தி எடுத்து பூஜை அறைக்கு அழைத்து சென்று அதே போன்று இந்த 7 கல்லுகளும் பூஜை செய்யப்பட்டது. எல்லா செல்ல வந்து ஆலய நிர்வாகத்திடத்துல ஒப்படைச்சிடுவோம். ஆனா எல்லா செல்லு